எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மோட பாட்காஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். பயாப்சி வாய்ல எடுக்கக்கூடிய சத டெஸ்ட் அத பத்தின தகவல தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். வாய் புற்றுநோய் அத அறிகிறதுக்காக எடுக்கக்கூடிய டெஸ்ட் தான் இந்த பயாப்சி. புற்றுநோய் மட்டும் இல்ல, மத்த சில வாயில ஏற்படக்கூடிய தச வீக்கங்கள் மற்றும் சில கண்டிஷன்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்காக பயாப்சி உதவியா இருக்கு. இந்த பயாப்சி அ எங்கெல்லாம் எடுப்பாங்க அப்டின்னா, நாக்குல, கன்னத்தோட உள் பக்கத்துல, ஈறுகள்ல, உதடுகள், வாயின் அடிப்பகுதி இல்லன்னா வாயின் மேல் பகுதி. இது எதுல வரக்கூடிய வித்தியாசமான ஒரு சிவப்பு அ பேட்சஸா ஒரு ரெட் கலர் பேட்சஸ் இருக்கலாம். இல்ல வெள்ள படிமம் மாரியான பேட்சஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு திசு வளர்ச்சி மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஆறாத புண்கள் இருக்கலாம். இதுல எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தாலும், இன்னும் ஒரு சில பேருக்கு வாய திறக்கிறதுல ஒரு 3 ஃபிங்கர் வைக்க முடியாத அளவுக்கு வாய் திறக்கிறது குறைஞ்சிருந்தாலும், இந்த மாதிரியான பயாப்சி நாங்க சில டயக்னோசிஸ்க்காக எடுக்கிறது உண்டு. அ ஸோ இந்த பயாப்சி அப்படின்னு சொன்னதுமே நெறைய பேஷண்ட்ஸ் பயந்துடுறாங்க. நானே எத்தனையோ பேருக்கு என்னோட கிளினிக்ல ஒரு ஒரு புண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறப்போ, நான் எடுக்க சொல்றது உண்டு. அதுல நிறைய பேர் பயாப்சி அப்படிங்கிற சொன்ன உடனே ரொம்ப பயந்துட்டு, இத எடுக்கிறதே இல்ல. பயாப்சி நாங்க ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு சின்ன புண்ணா இருக்கலாம். பட் அது பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, புற்றுநோய் மாதிரியான பெரிய பிரச்சனை ஏற்படுத்திறக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பயாப்சிய எடுக்க சொல்றோம். இன்னும் லைக் ஓரல் பொட்டன்ஷியல் மாலிக்னன்ட் டிஸார்டர்ஸ் அப்படின்னு நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே இப்போ புற்றுநோய் இல்ல. ஆனா, இன்னும் ஒரு 1 வருஷத்துலயோ, இல்ல ஒரு 5 வருஷத்துலயோ அது புற்றுநோயா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பொட்டன்ஷியலி மாலிக்னன்ட் பிரச்சனைகளும் நெறைய இருக்கு வாயில. இதையும் நம்ம கண்டறியறதுக்கு பயாப்சி ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கான சிகிச்சைகள நம்ம செய்யறப்போ, வாய் புற்றுநோய் பல நேரங்கள்ல வராமலே கூட நம்மளால தடுத்துக்க முடியும். ஏன் வாய் புற்றுநோய் பத்தி நம்ம இவ்ளோ அக்கறை எடுத்துக்கணும் அப்டின்னா, அ உலகத்திலேயே அதிகமா வாய் புற்றுநோய் நோயாளிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நெறைய பேர் இருக்காங்க. இந்தியாவுல கண்டறியப்படும் மொத்த புற்று நோயாளிகள்ல சுமார் 30% அ பேர் வந்து வாய் புற்றுநோயில தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் அ கிட்டத்தட்ட 1,00,000 புது பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் டயக்னோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எ எவ்ளோ சீக்கிரம் நம்ம இந்த புற்றுநோயையோ, இல்ல புற்றுநோய் வரக்கூடியதுக்கான பிரச்சனைகளையோ கண்டுபிடிக்கிறோமோ, அத 80லிருந்து 90% நம்ம சிகிச்சை குடுத்து குணப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. நம்மளோட வாழ்நாள இன்னும் நீட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தாமதமா கண்டுபிடிக்கிறப்ப தான் அதுக்கான அ சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை ஆகட்டும், கேன்சருக்கான ரேடியேஷன்ஸ், கீமோதெரபி இது எல்லாமே ரொம்ப அதிகமான ஒரு அ அளவுல குடுக்க வேண்டியதா இருக்கு. எப்பயுமே ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும், சிகிச்சை அளவுல. இவங்க யாருக்கெல்லாம் நாங்க பல நேரங்கள்ல பயாப்சி எடுக்க வேண்டி வருது அப்டின்னா, புகை பிடிக்கிறவங்க, அல்லது பான், குட்கா, புக புகையிலை இந்த மாதிரி வாயில மென்னு சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல யூஸ் பண்றவங்க, ஆ மதுபானமே அதிகமா மதுபானம் அருந்துறவங்க, இல்ல நீண்ட காலமா ஒரு சில ஆ பல் செட்டுகள், பொருந்தாத பல் செட்டுகள போட்டு அதுல ஏதோ கம்பிகளோ, இல்ல ஒரு ஒரு கூர்மையான பகுதியோ இருந்து நாள்பட்ட குத்தி குத்தி அது புண்ணா இருக்கும். அது ஆறாத நாள்பட்ட புண்ணா இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கும், இல்ல வாய வந்து சரியான ஒரு அ சு சுத்தமா வச்சிருக்காம, அது மூலமா நெறைய இன்ஃபெக்ஷன் வந்து அ அது அது வந்து நெறைய பிரச்சனைகள, நாள்பட்ட புண்களையோ, இல்ல அம் நெறைய கண்டிஷன்ஸ உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான கேஸஸ தான் அதிகமா நாங்க பயாப்சி எடுக்க வேண்டி வருது எங்களுக்கு. பயப்படுற அளவுக்கு பயாப்சி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சந்தேகமா இருக்கு ஒரு பகுதி. அது நம்ம பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்துச்சுன்னா, அது எந்த எந்த அளவுல இருக்கு? எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு? எந்த மாதிரியான ஒரு புற்றுநோய்? இது இது எல்லாமே நம்மளால பயாப்சி மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். பயாப்சியவே நம்ம தடுத்துட்டோம். பயாப்சியே எனக்கு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா,
இதுல எதையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில செக்கப் பண்றப்ப நம்மளால பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அந்த ரொட்டீன் செக்கப்ல தெரிய வரும். ஒரு புண்ணு இருந்தா அது சாதாரண புண் தானா? இல்ல இது புற்றுநோய் இல்லல்ல அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட்ட குடுக்குறதுக்கும் எங்களுக்கு பயாப்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பயாப்சி வந்து நீங்க அந்த பயாப்சிக்கே நீங்க பயந்து அந்த ப்ரொசீஜர தள்ளி போட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய கண்டிஷன்ஸ எங்களால பல நேரங்கள்ல ஆரம்பத்துல கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுது. ஸோ நீங்க உங்களோட டென்டிஸ்ட்ட 6 மாசத்துக்கோ, இல்ல 1 வருஷத்துக்கோ ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி கன்சல்ட் பண்றப்ப இந்த மாரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு, உங்களுக்கு பயாப்சி எடுக்க சொல்றாங்க அப்படின்னா, தயவு செய்து ஒரு பயத்துல அத தள்ளி போடாதீங்க. இது ஒரு பெரிய வலி குடுக்குற ப்ரொசீஜர்லாம் கிடையாது. அதுல அனஸ்தீசியா குடுத்துருவாங்க. லோக்கல் அனஸ்தீசியா போட்டுட்டு, அது வலி மரத்து போக வச்சுட்டு தான் ஒரு சின்ன சதைய, ஒரு பாதிக்கப்பட்ட சத, அது சுத்தி உள்ள கொஞ்சம் நல்ல சதை. இந்த மாதிரி எடுத்து ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் தான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் டைமே ஆகப் போகுது. அந்த சதைய எடுத்துட்டு அதுக்கான டெஸ்ட் எடு அ க லேப்ல குடுத்துருவாங்க. 1 வாரம் அல்லது 2 வாரம் ஆகலாம் ரிப்போர்ட் வரதுக்கு. ரிப்போர்ட் வந்ததும் உங்களுக்கு அ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா டயக்னோஸ் பண்ணிட்டு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட உடனடியா நம்மளால ஆரம்பிக்க முடியும். இது ஒரு பெரிய பயப்படுற அளவுக்கான ப்ரொசீஜர் இல்ல. உங்களுக்கு பயாப்சி பத்தின வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, எங்களுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. ஆர்எஸ் டென்டல் கிளினிக், அனகாபுத்தூர். நான் பல் மருத்துவர் சூர்யா. நன்றி, வணக்கம்.